சோத்திரம் ஆகையினால நீங்கள் நல்லா ஒரு 5 காரியத்தை தெளிவாக பார்த்துருக்கோம். ஒரு காரியத்தை குடும்ப காரியங்களோ, வாழ்க்கை ஆரோக்கிய காரியங்களோ, நம்மளோட ஆஸ்தி காரியங்களோ, நம்மளோட வாழ்க்கை காரியங்களோ, ஊழிய காரியங்களோ கர்த்தர் கெட்டதுக்கு அனுமதியாக வேணும். அனுமதியும் அதுக்கப்புறம் கெட்டும்போது நல்ல நினைவோட சிந்தனையோட தேவனுக்கு ஏதோ காரியங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் தடை செய்கிறார். அப்புறம் அது பசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாக வேண்டும். இல்லைன்னா அதை எடுத்து போடுவார். அப்புறம் அது எப்படி இருக்க வேண்டும்? இயேசு மாதிரி நினச்ச பிரகாரமாக பில்டிங்காக கட்டிங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணி திராணியாக ஆகிட்டுனா அதை கட்ட ஆரம்பிக்கணும். ஆவியவங்களுக்குனா வசனத்தில் தனக்குரிய தனக்குரிய விசுவாசத்தில் தனக்குரிய வசனத்தில் அழைப்புல நிலைத்தது கட்டினோம்னா அது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் ஒரு மாதிரி கட்டுறார். மாதிரி கட்டுறப்போ இப்போ கத்தரையே கட்டுறது வருகிறார். சபையை கட்டக்கூடிய ஒரு மாதிரியாகவே நம்ம பார்க்குறோம். தேவன் வசனம் சோத்திரம்காக அதனால நம்ம வாழ்க்கையில் எது கட்டினாலும் கத்தர் தான் கெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாதாக யோபேல் 2ஆம் அதிகாரம்